ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதை, இடைப்படுகிறதை இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யட்சமாய் நாங்கள் அறிந்து உணர ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை எல்லா காலங்களிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தந்து மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களையும் எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும். நீரே உம்முடைய நாமத்தின் வல்லமையான காரியங்கள் யாவற்றையும் விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடல் புஸ்தகத்திலே 145வது பாடல், சாங் நம்பர் 145, 145. எந்தன் ஆத்ம நேசரிங்கே, எந்தன் ஆத்ம நேசரிங்கே, அவரிங்கே, 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 அவர் எங்கே? எந்தன் ஆத்ம நேசரிங்கே, எந்தன் ஆத்ம நேசரிங்கே, அவரிங்கே, 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 அவரிங்கே. நகரத்தின் தெருவீதி சென்று, நகரத்தின் தெருவீதி சென்று, நான் நலமுடன் தேடினேன் நின்று, நகரத்தின் தெருவீதி சென்று, நான் நலமுடன் தேடினேன் நின்று, ஐயோ தேடியும் காணாமல் நின்று, நான் சோகமடைந்தேன் நேசத்தாலே. எந்தன் ஆத்ம நேசரிங்கே, எந்தன் ஆத்ம நேசரிங்கே, அவரிங்கே, 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 அவரிங்கே. காட்டு மரங்களில் காணும், காட்டு மரங்களில்
மரங்களிற் காணும் நல்ல கிச்சிலி மரம் போல தோணும் காட்டு மரங்களில் காணும் நல்ல கிச்சிலி மரம் போல தோணும் நல்ல குமரருக்குள்ளே இவர் தானும் குடியிருப்பது போலவே தோணும் எந்த ஆத்ம நீசரிங்கே எந்த ஆத்ம நீசரிங்கே அவரிங்கே 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 பதினாயிரம் பேரில் சேர்ந்தோ பதினாயிரம் பேரில் சேர்ந்தோ அதில் வெண்மை சிவப்பு நிறமானோ பதினாயிரம் பேரில் சேர்ந்தோ அதில் வெண்மை சிவப்பு நிறமானோ காலை பொன்மயமாய் விளங்கிடுமே மயிர் சுருள் சுருளாய் இருப்பவரே இந்த ஆத்ம நீசரிங்கே இந்த ஆத்ம நீசரிங்கே அவரிங்கே 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 லீபனோன் போலவர் ரூபம் லீபனோன் போலவர் ரூபம் மிக மதுரமவர் வாயின் வசனம் லீபனோன் போலவர் ரூபம் மிக மதுரமவர் வாயின் வசனம் நீலி புஷ்பங்கள் போல வருதட்டில் நின்று வாசனை வெள்ளை போலும் வடியும் எந்த ஆத்ம நீசரிங்கே எந்த ஆத்ம நீசரிங்கே அவரிங்கே 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 இடது கை என் தலை கீழ் வைத்து இடது கை என் தலை கீழ் வைத்து அவர் வலது கையால் அரவணைத்து இடது கை என் தலை கீழ் வைத்து அவர் வலது கையால் அரவணைத்து என்னை மனதார அழைத்து கொள்வதாலே நான் சோகமடைவே
அவரிங்கே 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 அவரிங்கே. பாடல் புஸ்தகத்திலே 160வது பாடல், சாங் நம்பர் 160, 160வது பாடல். வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டையே எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டையே எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட தேவாவிவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட தேவாவிவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டையே எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டையே எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களே மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற
மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா, எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டையே எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டையே எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். பாடல் புஸ்தகத்திலே 156வது பாடல், சாங் நம்பர் 156, 156. என்னையே கூப்பிடுவார், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவார். என்னையே கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவார். என்னையே கூப்பிடுவார். சகல வியாதி வேதனையும் அகற்றி உன்னை குணப்படுத்தி, சகல வியாதி வேதனையும் அகற்றி உன்னை குணப்படுத்தி, ஆரோக்கிய வாழ்வு அளித்திடுவேனே உந்தன் பரிகாரியே. என்னையே கூப்பிடுவார், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவார். என்னையே கூப்பிடுவார். உந்தன் துக்கம் மாற்றிடுவே, களிப்பின் தொனியும் எழும்பிடுமே. உந்தன் துக்கம் மாற்றிடுவே, களிப்பின் தொனியும் எழும்பிடுமே. துதி ஒலி கேட்கும் மகிழ்ச்சியும் தங்கும், உனக்கு செவி கொடுப்பே. என்னையே கூப்பிடுவார், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவார். என்னையே கூப்பிடுவார். மேன்மையான வாக்குத்தத்தம், அருமையான வார்த்தைகளே, மேன்மையான வாக்குத்தத்தம், அருமையான வார்த்தைகளே, நிறைவேற்றும் தேவன் நானே அறிவாய், உனக்கு செவி கொடுப்பே. என்னையே கூப்பிடுவார், மறுமொழி கொடுத்திடுவே,
அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். என்னையை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே. கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். என்னையை கூப்பிடுவாய். சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது அதிகாரம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த சங்கீத வசனங்களின் மூலம் நம்மோடு பேசி அறிவை உணர்த்தும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது அதிகாரம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசிக்கவும் அறியவும் உணரவும் இவைகளுக்கேற்ற சகல நன்மையான காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனம் பேசும் ஒவ்வொரு சத்தியமான விஷயங்களை ஆழமாய் நாங்கள் புரிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். எழுந்து நின்று 28வது சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டிருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரிக்கட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுடைய பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you, my Lord. Yes, my Jesus. மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பெலமுள்ளவன் பெலனற்றவன், பெலமுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் பறிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் பறிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உகந்த காணிக்கையா வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. எம்மை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே
எரித்து விடும் அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்து விடும் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா என்னை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் இயேசுவுக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் இயேசுவுக்கே உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம் உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம் ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும் ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எழுப்பிவிடும் மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் இயேசுவுக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் இயேசுவுக்கே அல்லேலூயா 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 உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா அழைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே அல்லேலூயா 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 எல்லாரும் வாய்களை திறந்து அல்லேலூயா 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 Thank you, my Lord. கண்மணி போல் என்னை காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடி வெளியே ஆராதனை ஆராதனை எல்லாரும் வாய்களை திறந்து ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. Thank you, my Lord. இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபைகளை பார்க்கும்படியான சுத்த கர்த்தாவை மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே காணும்படி அனுகூலமான வாசல்களை திறந்தீரே.
உம் நாமத்திற்கே சகல கனத்தையும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை இப்பொழுதும் கூட கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர். எங்கள் காணிக்கைகளினாலே உம் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற சகல காரியங்களிலும் உம்முடைய கிருபை வல்லமை எங்கள் மேல் பூரணமாய் விளங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவரின் மகா உன்னதமான இரக்கங்களை முன்னிட்டு நாங்கள் படைக்கப் போகிற இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். செயலிலும் நீர் நிறைந்திரும் என் இயேசுவே. உம் சாயலில் நான் வளர்ந்திட உதவிடும் இயேசுவே. என் நினைவிலும் என் செயலிலும் நீர் நிறைந்திரும் என் இயேசுவே. வாழ்விலும் தாழ்விலும் என்னுடன் நடந்திடும், தளர்ந்திடும் வேளையில் கரம் கொண்டு தாங்கிடும். உம் செட்டையின் மறைவினில் மறைத்தென்னை காத்திடும். உம் செட்டையின் மறைவினில் மறைத்தென்னை காத்திடும். என் நினைவிலும் என் செயலிலும் நீர் நிறைந்திரும் என் இயேசுவே. உமக்கென வாழ்ந்திடும் மனம் என்னில் ஈந்திடும், உயிர் தர நேர்ந்திடும். நான் உமக்கென மரிக்கணும், மரித்திடும் வேளையில் மார்பில் கண்மூடணும். நான் மரித்திடும் வேளையில் மார்பில் கண்மூடணும். என் நினைவிலும் என் செயலிலும் நீர் நிறைந்திடும் என் இயேசுவே. உம் சாயலில் நான் வளர்ந்திட உதவிடும் இயேசுவே. என் நினைவிலும்
வாழும் என் இயேசுவே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு உகந்த பலியான காணிக்கைகளை நாங்கள் செலுத்தும்படியான இரக்கங்களை கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தி, இந்த காணிக்கையாகிய பலிகளின் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும்படியான இரக்கங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியான சூழ்நிலைகளை நீர் எங்களுக்கு உருவாக்கி தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கையாகிய பலிகளை அங்கீகரித்து கர்த்தாவை ஏற்றுக்கொள்கிறது மட்டுமல்லாமல் இவைகளை படைத்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் நினைவிலே கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் அதற்கேற்ற மகிமைகளை நீர் அவர்கள் வாழ்க்கையிலே காண பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே 179வது பாடல், சாங் நம்பர் 179, 179வது பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடி கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக கடந்து போகலாம். சாரோனின் ரோஜா இவ, பரிபூரண அழகுள்ளவ. சாரோனின் ரோஜா இவ, பரிபூரண அழகுள்ளவ. அன்பு தோழரின் மேல் ஆற்றும் துணைவரின் மேல் இன்ப நேசரை நான் கண்டேன். அன்பு தோழரின் மேல் ஆற்றும் துணைவரின் மேல் இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவ, பரிபூரண அழகுள்ளவ. சாரோனின் ரோஜா இவ, பரிபூரண அழகுள்ளவ. நேசரை அறியா தேசமுண்டு, பாசமாய் செல்ல யார்தான் உண்டு. நேசரை அறியா தேசமுண்டு, பாசமாய் செல்ல யார்தான் உண்டு. தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய், தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய் சிலுவை தாங்கி பின் செல்வோன் யார்? சிலுவை தாங்கி பின் செல்வோன் யார்? காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தே. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தே. சாரோனின் ரோஜா இவ, பரிபூரண அழகுள்ளவ. சாரோனின் ரோஜா இவ, பரிபூரண அழகுள்ளவ. சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க
மாட்டார். அன்பின் தேவன் மறக்க மாட்டார். ஆறுதல் பரிவோடு இன்றே வருவார். ஆறுதல் பரிவோடு இன்றே வருவார். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். பாவங்கள் திரளாய் பெருகிடுதே. பரிசுத்தர் பலரும் மறைந்து விட்டார். பாவங்கள் திரளாய் பெருகிடுதே. பரிசுத்தர் பலரும் மறைந்து விட்டார். முடிவு வரை என்றும் நிலைத்திருக்க, முடிவு வரை என்றும் நிலைத்திருக்க, முன்னவர் பாதையில் தினம் செல்வோர் யார்? முன்னவர் பாதையில் தினம் செல்வோர் யார்? காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். காடுமலை போன்ற கிராமங்களே, கணக்கற்ற மக்களின் உறைவிடமே. காடுமலை போன்ற கிராமங்களே, கணக்கற்ற மக்களின் உறைவிடமே. ஒன்றுமில்லார்க்கு உணவளிப்போ, ஒன்றுமில்லார்க்கு உணவளிப்போ. தியாக சேவையில் முன்னெடுப்போ, தியாக சேவையில் முன்னெடுப்போ. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழனின்பேன், ஆற்றும் துணைவனின்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். அன்பு தோழனின்பேன், ஆற்றும் துணைவனின்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பலமடைய பண்ணி கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி கர்த்தாவை உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களையும் எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் பேசுகிறதை நீர் பேசுகிற வண்ணமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் செவி கொடுத்து கேட்கக்கூடிய அளவிற்கு செவிகளிலும் இருதயத்திலும் நல்லதொரு விருத்த சேதனத்தை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் நம்முடைய ஊழியத்தின் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் மகா உன்னதமான வல்லமையான இரக்கங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். தொடர்ந்து நம்முடைய பணிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. இனி வரக்கூடிய காலங்களிலும் கூட உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பணிகளிலும் கர்த்தருடைய நாமும் மகிமையான காரியங்கள் யாவற்றையும் விளங்கப்படும்படியாக தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கடைசி கால கிறிஸ்தவனுடைய நிலை என்கிற தலைப்பின் கீழாக பலதரப்பட்ட காரியங்களை நாம் நம்முடைய தியானத்தின் வழியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. இது ஒரு கடைசி கால ஊழியத்தினுடைய நிலை. இந்த நிலைகளிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய பணிகள் என்றால் என்ன? இது கிறிஸ்தவனுக்கு நடுவிலே கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய ஒரு எழுப்புதலின் காலம். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல தூங்கக்கூடிய நீ மரண நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் உன் எல்லைகள் யாவற்றையும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கப் போகின்றார். இது உங்களாலும் என்னாலும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டிய காலம் என்கிற தலைப்பின் கீழாக பல தரப்பட்ட விஷயங்களை ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றார். நமக்கு இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அந்த இன்ட்ரோடக்ஷன் யாவற்றையும் முடிச்சிடறேன். தொடர்ந்து இன்றைக்குரிய கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சற்று விரிவாக தியானிக்கலாம். கடைசி கால எழுப்புதல் எப்படி உருவாக்கப்பட வேண்டும்? ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:11 பிரகாரமாய் தீர்க்கதரிசிகளாக நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். தீர்க்கதரிசிகள் என்றால் எப்படிப்பட்ட அழைப்பினால் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 3 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனங்களின் அடிப்படையிலே ஒவ்வொரு கர்த்தருடைய ரகசியங்களின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரக்கூடிய தீர்க்கதரிசியாய் அவன் எழும்ப வேண்டும் என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ரகசியம் என்றால் எதை ஆண்டவர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவ ஞானத்தினுடைய ஆழ்ந்த விஷயங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஞானத்தில் பலதரப்பட்ட காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் காலங்களை அறியக்கூடிய ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல காலங்கள் பல வகையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கக்கூடிய காலம் இது என்கிறதை நீங்களும் நானும் அறிந்து உணர வேண்டியது அவசியம். 1 பேதுரு 4:17 நாம் வாசிக்கலாம். இந்த ஆண்டவராகிய தேவன் பல விஷயங்களை பற்றி நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகிறார். இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்கமான வாழ்க்கையின் நிலைகளை பற்றி கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறார். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசித்து பார்க்க முடியும். அந்தரங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய விஷயத்தில் போன வாரத்தில் நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அந்தரங்கமான பாவங்களின் நிலைகள், இது வெளியரங்கமாய் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த பாவத்தினுடைய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது இல்லை. ஆனால் உள்ளே உறைந்து கிடக்கக்கூடிய இந்த அசுத்தமான நினைவுகள், அசுத்தமான செயல்கள் அந்தந்த காலங்களிலே உங்களையும் என்னையும் தீட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்காய் எழும்பி நின்று ஆவிக்குரிய ரீதியான காரியங்கள் யாவற்றையும் கெட்டுப்போக பண்ண துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இதற்கு பெயர்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் அந்தரங்கமான வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நிலை. கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு மனுஷனுடைய அந்தரங்கமான நிலைகளை, ஒருவேளை வெளியரங்கமாய் நல்ல முறையில் அவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மைகள் காணப்படுகிறதை
போல இயக்கத்தின் ஊடாக காணப்பட ஆரம்பித்தாலும் அவனுடைய அந்தரங்கமான நிலைகளிலே அவன் அசுத்தம் நிறைந்தவனாய் காணப்படுகிறது உண்டானால் தேவ ராஜ்யத்திலே உள்ளே பிரவேசிக்கிறது உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஆகவேதான் அந்தரங்க சுத்திகரிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியம். ஒரு மனுஷனுடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பாவ நிலைகளை பற்றி சென்ற வாரத்திலே நம்முடைய தியானத்தில் சில நிலைகளை நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் நம்முடைய தியானத்தில் சில ஆழ்ந்த காரியங்களை பார்க்க வேண்டியது அவசியம். மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 90:8 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்கமான பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். உம்முடைய முகத்தினுடைய வெளிச்சத்திலும் கொண்டு வந்து நிறுத்தினீர். மனுஷனுடைய வாழ்க்கையிலே உறைந்து கிடக்கக்கூடிய அந்தரங்கமான பாவத்தினுடைய நிலைகள் வெளியரங்கமாய் அவனுடைய வாழ்க்கையை பற்றி உங்களாலும் என்னாலும் நிதானித்து பார்க்க முடிகிறது இல்லை. அவன் பரிசுத்தம் உள்ளவனை போல, ஜெபிக்கிறவனை போல, ஊழியம் செய்கிறவனை போல, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் நிறைந்த ஒரு மனிதனை போல தன்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையிலே காணப்பட துவங்க ஆரம்பித்தாலும் அந்தரங்கத்திலே உறைந்து கிடக்கக்கூடிய மறைவாக காணப்படக்கூடிய அநேகம் பாவத்தினுடைய நிலைகள் அவனுடைய ஆவிக்குரிய தன்மைகள் யாவற்றையும் கெட்டு போக பண்ண துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், பரிமளக்காரனுடைய தைலத்திலே கிடக்கக்கூடிய அந்த ஈக்கள் அவனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ண ஆரம்பித்து விடும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இன்னும் பரிசுத்தமாக்கப்படாதிருக்கக்கூடிய சுபாவங்கள், சுத்திகரிக்கப்படாதிருக்கக்கூடிய அநேகம் விதமான பாவத்தின் அழுக்குகள் உள்ளே உறைந்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளுக்கு முன்பதாக நீங்களும் நானும் நின்றே தீர வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் நமக்கு வலியுறுத்தி பேச துவங்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளில் நம்முடைய ஜீவியத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தின் அடிப்படையிலும் கூட கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி பேச துவங்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகின்றார், உள்ளே உறைந்து கிடக்கக்கூடிய வெளியே காணப்படக்கூடிய மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக தோற்றமளிக்கப்படாதிருக்கக்கூடிய உள்ளார்ந்த வாழ்க்கையை நீயும் நானும் சுத்திகரிக்கும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். உள்ளத்தில் உறைந்து கிடக்கக்கூடிய அநேகம் விதமான பாவத்தினுடைய நிலைகள், அதில் குறிப்பாக இதெல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லக்கூடிய சில நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே இந்த நாளில் நாம் தியானத்தின் ஊடாக பார்க்க வேண்டியது அவசியம். வசனம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 4:17 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால், அதை அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இப்ப வெளியரங்கமாய் பாவம் என்றால் எதை உங்களாலும் என்னாலும் பேச முடியும்? மற்றவனை கொலை பண்ணுகிறது, மற்றவனுடைய பொருளை நாம் அபகரித்துக் கொண்டு போகிறது, மற்றவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது, இதெல்லாம் பாவம் நமக்கு தெரியும். ஆனால் நன்மை செய்ய எனக்கு திராணி இருந்தும் செய்யக்கூடிய அந்த மனிதனுக்கு செய்யாமல் போகிறது பாவம். இந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே உறைந்து கிடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே தேவனுடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகிறது இல்லை. நன்மை செய்யக்கூடிய எல்லா நிலைகளிலும் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய தன்மைகளும் கூட நன்மை செய்யும்படிக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் நிலைகளை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்கிறது, அவர் அநேகம் விதமான பிசாசின் பிடியிலே அகப்பட்டிருக்கக்கூடிய மக்களை விடுதலை ஆக்கக்கூடியவராய், எல்லா விதமான பாவங்களிலே காணப்படக்கூடிய மக்களை சுகமாக்கக்கூடியவராய், வியாதிப்பட்ட மக்களை விடுதலையாக்கக்கூடியவராய், நன்மை செய்கிறவராகவே கர்த்தராக தேவன் சுற்றி திரிந்தார். நீங்களும் நானும் நன்மை செய்யும்படியாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். செய்யக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல் உங்களுடைய மனதை அடைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இது மகா பெரிய குற்றம், பாவம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. எனக்கு நன்மை செய்யக்கூடிய திராணி என் கையில் இருக்கிறது. என்னுடைய கரங்களிலே எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவராக தேவன் தந்து வைத்திருக்கிறார். ஆனால் நன்மை செய்ய வேண்டும் என்று கூடிய அந்த நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படாமல் இருக்கிறது உண்டானால் அது மகா பெரிய குற்றம், மகா பெரிய
துரோகம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இதை விளக்குகிறதுக்கு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய அந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளிலே ஒரு ஓமை ஒன்று விதமாய் சொல்லப்பட ஆரம்பித்தது. ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானுடைய வாசலுக்கு பக்கத்தில் லாசரு என்கின்ற ஒரு மனிதன் பிச்சைக்காரனாய் காணப்படக்கூடிய ஒரு மனிதனாய் இருந்தான். இந்த லாசருவை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? இந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையின் மேலெழுந்து விடக்கூடிய சின்ன துணிக்கைகளினாலே தன்னுடைய வயிற்று பசியை ஆற்ற வேண்டும் என்று அவன் மிகுந்த வாஞ்சியாய் காணப்பட ஆரம்பித்தானா. ஆனால் அவனுக்கு அவனுடைய பசிக்கு உரிய ஆகாரத்தை கொடுக்கிறது யாருமே இல்லை. அவன் தேடக்கூடிய அந்த ஆகாரத்தை கூட தரம் மறுக்கக்கூடிய மக்களாய் இவரவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான உடைமைகள் யாவற்றையும் தங்களுடைய வாழ்க்கையிலே சம்பிரமமாய் அவர்கள் கழிக்கக்கூடிய நேரத்தில் 2 பேரும் திடீரென்று சொல்லி மரித்து போக ஆரம்பிச்சாங்க. வேதத்தில் என்ன விதமான வார்த்தை சொல்லப்படுகிறது? ஆபிரகாமினுடைய மடியிலே லாசரு கொண்டு போய் விடப்பட்டான். இந்த மகா பெரிய நரக பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் கொண்டு போய் விடப்பட ஆரம்பித்தான். அப்ப இந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில என்ன குற்றத்தை அவன் செய்தான்? தான் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய சாப்பாட்டை தான் சாப்பிட்டான். எந்த விதமான தப்பும் அவன் பண்ணதாக பைபிளில் நமக்கு வந்து சொல்லலை. எந்த விதமான குற்றத்துக்குரிய காரியம் அவனுடைய வாழ்க்கையை உருவாக்கப்பட்டதாக வேத புத்தகத்தில் பார்க்கல. இந்த லாசரு செய்த காரியம் என்ன? ஏதாகிலும் நன்மை செய்தான், ஏதாகிலும் மகிமையான காரியம் அதுவும் போடலை. இந்த லாசரு அவனுடைய மேஜையின் மேலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளை சாப்பிடும்படி ஆசையாக இருந்தான். இவன் அந்த காரியத்தை கொடுக்கல, அவ்வளவுதான். இந்த 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பாருங்கள். ஐஸ்வர்யவான் மகா பெரிய ஆக்கனி தீர்ப்புக்கு உட்படக்கூடிய ஒரு மனிதனாய் உருமாற்றம் அடைய ஆரம்பித்தான். லாசருவோ ஆபிரகாமுடைய மடியிலே சென்று பங்கடையக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது பாவம் என்று சொன்னால் இதெல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்க முடியும். எது பாவம்? வேதம் சொல்லுகிறதை போல நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுதும் செய்யக்கூடிய மக்களுக்கு நீ அதை செய்யாமல் போகிறது உண்டானால் அது மகா பெரிய குற்றம், பாவம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நன்மை செய்யக்கூடிய காரியங்கள் என்றால் என்ன? முக்கியமான சில விஷயத்தை சற்று ஆழமாய் நான் உங்களோடு கூட பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நன்மை செய்யக்கூடிய காரியங்கள் எது என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. பிரசங்கி 3வது அதிகாரம் 22வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. இந்த காரியத்தை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்களும் நானும் இதனுடைய ஆழ்ந்த விளக்கங்களை கற்று உணர முடியும். வாசிங்க. இப்படி இருக்கிறபடியினால் மனுஷன் தன்னுடைய செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்கும் நன்மையையே அல்லாமல் மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய நன்மையையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன், இல்லை என்று நான் கண்டேன். பிரசங்கி என்கின்ற அந்த மனிதன், அந்த அரசன் எல்லா மனுஷனுடைய நிலைகளையும் ஆராய்ந்து பார்க்க துவங்க ஆரம்பிக்கின்றான். அதிலே அவன் கண்ட ஒரு மகா பெரிய உண்மையான ஒரு நன்மை என்ன அப்படின்னா, மனுஷன் தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றிலும் தன்னுடைய வேலையை விருப்பத்தோடு கூட செய்யக்கூடிய நிலைகள் தான் நன்மை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் மகா பெரிய குற்றமான காரியங்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். எது நன்மை? ஏன் வேலையில் நான் திருப்தியாக இருக்கணும், மற்றவனுடைய வேலையில் நான் என்னுடைய மூக்க நுழைக்கக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. நிறைய பேர் ஆலோசனை என்கிற பேரில் தன்னுடைய மனம் போன போக்கின்படி நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கொஞ்ச வருடங்களுக்கு முன்பதாக ராமநாதபுரத்தில் நான் ஊழியங்களை செய்த அந்த ஆரம்ப நாட்களில் சபையில் இருக்கக்கூடிய மக்கள், அத்தனை விதமான மக்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்பு பகுதியில் ஒரு சின்ன ஒரே ஒரு பெயின், லேசாக ஒரு வலி வந்தது. நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பரை நான் அழைத்து, கொஞ்சம் நீங்கள் வந்து ஆராதனை நடத்துங்க, என்னால் நிற்க முடியல, ஒரு 5 நிமிஷம் நான் உட்கார்ந்து கொள்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி நான் சொன்னேன். என்ன பிரதர் அப்படின்னு என்னை பார்த்து அவர் கேட்டார். இல்லை, நெஞ்சில் லேஸ் அப்படி பளிச்சுன்னு ஒரே ஒரு மின்னல் மாதிரி ஒரு சின்ன ஒரு வலி, ஒரு வேதனை ஒன்று வந்திருக்கிறது, ஆகவே நான் கொஞ்ச நேரம் நான் இளைப்பாறி கொள்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம வந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம் சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷனாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நம்முடைய அண்ணனுக்கு நெஞ்சில் லேசாக ஒரு சின்ன ஒரு மின்னல் கீற்று மாதிரி ஒரு வலி இருக்கிறது, இந்த ஆராதனை வேளையிலே அவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் சொல்லி எல்லாரும் ஆராதனை பண்ணாங்க. கூட்டம் முடிந்தது. நடந்த காரியம் என்ன பாருங்க? எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சுற்றிலும் வந்து என்னை சுற்றிலும் வந்து நிற்க ஆரம்பிச்சாங்க. நிற்கக்கூடிய மக்கள் என்னை பார்த்து சொன்னாங்க, அண்ணா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நெஞ்சு வலி சாதாரணமானது இல்லை. நீங்கள் முதல் காரியம் ஒரு 1/2 கிலோ பருத்திக்கொட்டையை வாங்கி ஊற போட்டு நீங்கள் அந்த காரியங்கள் யாவற்றையும் சாப்பிடுகிறது உண்டானால், நான் அவரை பார்த்து சொன்னேன், பருத்திக்கொட்டையை வாங்கி ஊற போட்டு தின்னா சத்தம் வராது, மாடு மாதிரி தான் கத்த துவங்க ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னேன். இன்னும் ஒரு ஆள் சொன்னாங்க, இந்த மாத்திரை போடுங்க, அந்த மாத்திரை போடுங்க. அப்பொழுதுதான் நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன், நம்ம சபையில் இத்தனை மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி. அதுக்கு முன்னால் வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய விஷயத்தில்
காரியத்தில் மற்றவன் மெய்யாகவே தலையீடு செய்யக்கூடாது. எனக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலையில் நான் திருப்தியாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, இதனுடைய விளக்கத்தை நல்ல முறையில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:15 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். எங்கள் அளவை கடந்து, நல்ல கொஞ்சம் நிதானமா வாசிங்க. எங்கள் அளவை கடந்து, மற்றவர்களுடைய வேலைக்கு உட்பட்டு, மற்றவனுடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். மேன்மை நாங்கள் பாராட்ட மாட்டோம். அவர் என்ன சொல்லுகின்றார்? எங்களுடைய அளவை கடந்து, எங்களுக்கு இந்த லிமிட் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் ஊழியத்தை நான் கரெக்டா செய்யணும், ஆனால் மற்றவனுடைய ஊழியத்தை பற்றி நான் குறைவு சொல்லக்கூடாது. மற்றவனுடைய ஊழியத்தில் நான் தலையிடக்கூடாது. மற்றவனுடைய விஷயத்திலே நான் மெய்யாகவே ஆலோசனை என்கின்ற பேரில் அநேக விதமான நிலைகளை பற்றி பேசக்கூடாது. என் வேலையை நான் பார்த்தாலே போதும், அதுதான் மற்றவனுக்கு நான் செய்யக்கூடிய நன்மை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மற்றவனுடைய வேலையில் நீங்களும் நானும் தலையிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் குற்றம் உண்டாக்கி குற்றப்படுத்தி, நீ அந்த செய்கிறது தப்பு, இதை செய்கிறது தப்பு, இந்த ஒரு காரியம் பேசினது தப்பு, இங்கே போய் நின்னது தப்பு, இங்கே போய் உட்கார்றது தப்பு, இப்படி நீ பேச 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 மற்றவனுக்கு நீ நன்மையை அல்ல தீமையை உருவாக்குகிறாய். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. உன் வேலையில நீ பேசாம இரு. நீ மற்றவனுடைய வேலைக்குரிய காரியங்களிலே தலையீடு செய்கிறதற்கு உனக்கும் எனக்கும் அதிகாரத்தை தந்தது யார்? நமக்கு உண்டான வேலைக்குரிய காரியங்களை நீயும் நானும் செய்து முடிக்கணும். இந்த வேலைக்காகவே கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து வைத்திருக்கிறாரே தவிர மற்றவனுடைய பணிகளிலே நீயும் நானும் தலையீடு செய்யக்கூடாது. அவனுடைய கரங்களிலே கர்த்தர் எதை ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறாரோ அதற்குரிய ஞானத்தை அவரே கொடுத்துருவார், அவரே பார்த்துக் கொள்ளுவார். எல்லா விதமான விஷயங்களையும், நீ செய்யக்கூடிய பணி, நீ செய்யக்கூடிய ஊழியம், நீ செய்யக்கூடிய காரியம், நீங்களும் நானுமாக எழும்பி நின்று ஆலோசனை என்கின்ற வார்த்தைகளை நாம் பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைய ஆலோசனை கர்த்தர்கள், அதாவது ஒவ்வொரு இடங்களிலும் மெய்யாகவே கடந்து வருகிறதை பார்க்க முடியும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஏன் லிமிட்ல நான் நிற்க வேண்டும்? மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:15 என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. எங்கள் அளவை கடந்து, எங்களுடைய அளவை நாங்கள் கடந்து, மற்றவர்களுடைய வேலைக்கு உட்பட்டு, மற்றவனுடைய வேலைக்கு நாங்கள் உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். மேன்மைகளை நாங்கள் பாராட்ட மாட்டோம். இந்த வேலையை என் கையில கொடுத்தா இன்னும் நான் திறமையா செஞ்சிருப்பேன் சொல்லாத. உன்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களில் உன்னுடைய திறமையை காண்பி. உன்னுடைய அழைப்பிலே உன்னுடைய எல்லா விதமான உறுதிப்பாடுகளை நீ காண்பிக்க வேண்டும். மற்றவனுக்குண்டான விஷயத்திலே நீ போய் தலையீடு செய்கிறது அது நன்மையை குலைய பண்ணக்கூடிய ஒரு காரியம். மற்றவனுக்கு ஆலோசனை என்கிற பேரில் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான பணிகளுக்கும் நீங்களும் நானும் முட்டுக்கட்டை போடுகிறது. அது ஆலோசனை என்கிற பேரிலே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நன்மை குலைச்சல் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், எனக்கு உண்டான விஷயத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையிலே திருப்தியாய் காணப்பட வேண்டும். என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை, என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு, இந்த பொறுப்பிலே நான் எப்படி சரியாய் இயங்க முடியும்? இந்த பொறுப்பை நான் எப்படி இன்னும் நான் மேன்மைப்படுத்த முடியும்? இந்த பொறுப்பிலே எப்படி நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? இதை மட்டும்தான் நீயும் நானும் யோசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்குமே தவிர மற்றவனுடைய பங்கிலே நீங்களும் நானும் தலையீடு செய்யக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. எது நன்மை? எனக்கு உண்டான காரியத்திலே நான் என்னுடைய வேலைகளிலே மகிழ்ச்சியாக இருக்கிறதா நன்மை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம் மற்றவனுடைய விஷயத்திலே நீங்களும் நானும் தலையீடு செய்கிறது உண்டானால் அவனுக்கு நீங்கள் நன்மைகளை அல்ல தீமைகளை செய்ய துவங்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். இந்த விஷயத்தில் நன்மை என்கிற பேரில் அநேக மக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை இடர பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் மகா பெரிய தீமைகளை நீங்களும் நானும் உருவாக்க ஆரம்பிக்கின்றோம். கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், எல்லா மக்களாலும் நீங்களும் நானும் போதகர்கள் என்று அழைக்கப்படாது இருக்கும்படி ஜாக்கிரதைப்படுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மக்களுக்கும் உரிய போதகத்தை நீயும் நானும் சொல்லக்கூடாது. எனக்கு அந்த அழைப்பை கர்த்தர் தருகிறது உண்டானால் மட்டும்தான் இவனுக்கு போய் ஆலோசனை சொல்லு, இவனுக்கு போய் இந்த வார்த்தையை சொல்லு என்று கர்த்தர் பேசினால் ஒழிய நீயும் நானும் போதகனை போல கடந்து போகக்கூடாது. போதகர்களாக நீங்களும் நானும் அழைக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மட்டில் நான் என்னுடைய பணிகளை செய்ய வேண்டும், மற்றவனுடைய விஷயத்திலே தலையீடு செய்யாத படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இடத்திலே கேட்காது இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்களும் நானும் அவர்களுடைய வேலைக்கு முன்பதாக போய் நின்று அந்த வேலைகளை நீங்களும் நானும் நம்முடைய தலையின் மேல் போட்டுக்கொண்டு அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறது உண்டானால் அவர்களுக்கு நன்மைகளை அல்ல தீமைகளை செய்ய துவங்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த தீமை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா அந்தரங்கமான பாவம். இது
என்ன பாவம் அப்படின்னா, உன்னுடைய வேலையை பற்றி எனக்கு எல்லாமே நல்லா ரொம்ப அத்துப்படி என்று சொல்லி என்னை குறித்தே நான் மெச்சிக்கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவராக தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு வழியை தருகிறது உண்டானால் அந்த வழியிலே நடத்த கர்த்தர் ஒருவரே அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த வழியில நீயும் நானும் அவனை மெய்யாகவே அழைத்துக் கொண்டு போகக்கூடாது. கர்த்தருக்குத்தான் அதனுடைய அதிகாரமும் ரைட்ஸும் அவருடைய கரங்களில் தான் இருக்கிறது. அவனுக்கு ஆலோசனை தரக்கூடியவர் கர்த்தர், அவனை நடத்துகிறவர் கர்த்தர், அவனுக்கு உண்டான ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்கக்கூடியவர் கர்த்தர். இந்த காரியங்களிலே நீங்களும் நானும் தலையீடு செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் அவனுக்கு நன்மைகளை அல்ல தீமைகளை செய்ய துவங்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, மற்றவனுடைய விஷயத்தை குறித்து நீயும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவன் ஒன்று வந்து கேட்காது இருக்கக்கூடிய வரைக்கும் நீயாக உன்னுடைய வாய்களை திறந்து பதில் ஒன்றை சொல்லக்கூடாது. அவன் ஒன்று வந்து ஆலோசனை என்கிற பேரில் கேட்டால் ஒழிய எந்த காரியங்களிலும் நீங்களும் நானும் குறுக்கீடு செய்யக்கூடாது. இப்படி நாம் குறுக்கீடு செய்கிறது உண்டானால் அது தீமையை, அது நன்மையான காரியத்தை அல்ல, தீமையை நீங்களும் நானும் அவனுடைய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறோம். இரண்டாவது நன்மை என்ன அப்படின்னு பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை. சங்கீதங்களின் புஸ்தகம் 133வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 133:1 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, சகோதரர்கள் ஒருமனப்பட்டு வாசமாய் இருக்கிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது, எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க, எது நன்மையான விஷயம் என்கிறதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கின்றார். சகோதரர்கள் ஒருமனப்பட்டு வாசம் பண்ணக்கூடிய ஒரு நிலை. ஒரு சின்ன ஒரு ஐக்கியம் இருந்தாலே 4 திசைக்கு மக்கள் திரும்பி இருக்கிறதை பார்க்க முடியும். எனக்கு அவனை பார்த்தா பிடிக்காது, எனக்கு இவனை பார்த்தா பிடிக்காது, என் பக்கத்தில் இவன் தான் வந்து உட்கார வேண்டும், உன் பக்கத்தில் அவன் தான் வந்து உட்கார வேண்டும், இப்படி பல கருத்து வேறுபாடுகள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே அந்த நாட்களில் இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்திலேயே ஆண்டவராக தேவனோடு கூட ஊழியத்திலே கடந்து வரக்கூடிய அப்போஸ்தல ஜனங்கள் ஒரு நாளில் கர்த்தராகிய தேவனை பார்த்து கேட்க ஆரம்பிச்சாங்க, உங்களுக்குள் எதை பற்றி நீங்கள் தர்க்கம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? அவங்க கேட்டாங்க, உம்முடைய வலது பார்சத்தில் நாங்கள் வீற்றிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் மற்ற சீஷர்கள் அத்தனை பேரும் அவர்கள் மேல் எரிச்சல் ஆனார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஐக்கியங்களில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன? ஒருமனப்பட்டு நாம் காரியங்களை செய்கிறது உண்டான சபை விருத்தியாக மாற்றப்படுகிறதை பார்க்க முடியும். ஒருமனப்பட்டு எல்லா காரியங்களையும் செயல்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் சபையினுடைய எல்லைகள் விரிவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஆனால் இருக்கக்கூடிய 10 பேருக்குள்ளாக 10 மார்க்க பேதங்கள், இவனை எனக்கு பிடிக்காது, அவனை உனக்கு பிடிக்காது, இவனை உனக்கு பிடிக்காது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உனக்கும் எனக்கும் பிடிக்காமல் காணப்படக்கூடிய ஒரே ஒரு நபர் பொல்லாத பிசாசு தான். இந்த ஐக்கியத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய சகோதரனுடைய சகோதரி. ஆனால் இந்த ஒரு நேசமும் இந்த ஒரு ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே வராதிருக்கிறது உண்டானால் எப்படி ஊழியத்தின் பாதையிலே நீங்களும் நானும் கடந்து போக முடியும்? வேதத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது தம்முடைய வருடத்திலே ஆண்டவராகிய தேவன் எப்படி அன்பு வைத்தாரோ முடிவு பரியந்தம் அவர்கள் மேல் அப்படியே அன்புள்ளவராய் காணப்பட துவங்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று அவருக்கு தெரியும். என்றாலும் கூட யூதாசையும் ஆண்டவராகிய தேவன் நேசிக்க துவங்க ஆரம்பித்தார். பேதுரு என்கின்ற மனிதன் கர்த்தராகிய தேவனை மறுதலிக்க போகிறான் என்று கர்த்தருக்கு தெரியும். என்றாலும் ஆண்டவராகிய தேவன் அவனையும் நேசிக்க துவங்க ஆரம்பித்தார். எந்த குற்றமும் செய்யாதிருக்கக்கூடிய நம்முடைய ஐக்கியத்தின் பிள்ளைகளை நேசிக்க உங்களாலும் என்னாலும் முடியவில்லை என்று சொன்னால், கண்ட சகோதரனை நேசியாதிருக்கக்கூடிய நீயும் நானும் காணாத தேவனை எப்படி உங்களாலும் என்னாலும் நேசிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்கள் நேசிக்கிறேன் என்று சொல்லி கண்ட சகோதரனை உங்களால் நேசிக்க முடியாமல் இருக்கிறது உண்டானால் காணாத தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பொய், அது இல்லை. காணாத தேவனை நேசிக்கிறவன் எவனும் கண்ட சகோதரனை உண்மையான மனதோடு கூட அவன் நேசிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். அவனுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான மார்க்க பேதங்கள், யோசிச்சு பாருங்க. எத்தனை விதமான கருத்து வேறுபாடுகள். இவனை நேசிக்க முடியல, அவனை பார்க்க முடியல, அவன் கூட பேச முடியல, இவன் கூட ஒருமனப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ என்னால் முடியல, அவனுடைய முகத்தை பார்க்கும்போது என்னை அறியாத ஒரு கோபம், என்னை அறியாத ஒரு மூர்க்கம். இவைகள் எல்லாம் தீமையான காரியங்களை அல்லாமல் நன்மை ஒண்ணுமே இல்லை. நன்மை என்றால் எதை ஆண்டவர் சொல்லுகின்றார்? நன்மையை செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அவன் ஒருவேளை உனக்கு
விரோதமாய் தீமைகளை செய்கிறது உண்டானால் கூட நீ அவனோடு கூட ஒருமனப்பட்டு நீ அவனுடைய தீமையை உன்னுடைய நன்மையினால் வெல்லும்படிக்காக பழக வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. எது நன்மை? அவர்கள் செய்யக்கூடிய தீமையை நீங்களும் நானும் மனதிலே வைக்கக்கூடிய அந்த தன்மைகளுக்கு பேர் நன்மை இல்லை. அந்த தீமையை மறந்து தீமைக்கு நீ நன்மையை செய்ய பழக ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த ஒரு மனமான நிலைகளை நீங்களும் நானும் காத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது மட்டும்தான் உண்மையான ஒரு நன்மை என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. நம்முடைய ஐக்கியங்களில் நம்மை போல காணப்படக்கூடிய ஒவ்வொரு சபைகளிலே இருக்கக்கூடிய அநேக விதமான கருத்து வேறுபாடுகள். இந்த வேறுபாடுகளுக்கு என்ன காரணம்? பிசாசுக்கு நன்றாகவே தெரியும். இந்த மாதிரி ஒரு வேறுபாடுகள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் தேவன் உரைத்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நிறைவாக்கப்பட முடியாது. அவனவன் தன் மட்டில எல்லா விதமான காரியங்களையும் செய்வானே தவிர மற்றவனுக்கு அந்த காரியங்களை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளில் அழைக்கப்படக்கூடிய மக்கள் ஒரு முறை ஒரு பட்டணத்தை வேவு பார்க்கும்படிக்காய் அனுப்பக்கூடிய நேரத்தில் என்ன விதமான காரியத்தை அவர்கள் பார்க்கிறார்கள்? எல்லா ஜனங்களும் அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஆங்காங்கே குடியிருக்கக்கூடிய மக்கள், ஆனால் தன் நிலைமையிலே திருப்தி அடைந்த மக்களாய் காணப்படக்கூடிய மக்களுடைய நிலைகளை கண்ட மாத்திரத்தில் நேராக போய் சொல்றாங்க, இவன் இந்த தேசத்திலே காணப்படக்கூடிய குடிமக்கள் அடுத்தவர்களை பற்றி அக்கறையற்றவர்களாய் காணப்படுகிறதுனால ஈஸியாக இந்த பட்டணத்தை நாம் சென்று சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்கிற வார்த்தை பற்றி பேசுறாங்க. உள்ள போகக்கூடிய நேரத்தில் இவனுடைய வீட்டை மற்றவர்கள் அழிக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த வீட்டுக்காரன் பார்த்துவிட்டு பேசாமல் தன்னுடைய கதவை அடைத்துக் கொள்ள ஆரம்பித்தார். எளிதாக போய்விட்டது என்று சொல்லி அந்த பட்டணங்கள் முழுவதையும் தன்வசமாய் பிடித்துக் கொள்ளக்கூடிய நிலைகளை நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் வாசிக்க முடியும். இது எதுக்கு சொல்றேன்? மற்றவனை பற்றியதான அக்கறை இல்லாது இருக்கக்கூடிய நிலைகளிலே பொல்லாத பிசாசு உன்னையும் என்னையும் தீண்டும்படி கடந்து வந்து விடுகின்றான். உனக்குள்ளும் எனக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்து போகக்கூடிய காரியங்களை உருவாக்கும்படி கடந்து வர ஆரம்பித்து விடுகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் நன்மையை செய்ய வேண்டிய நாம் இப்படி மார்க்க பேதங்கள் வைத்திருக்கக்கூடிய நிலைகளின் நிமித்தமாக மற்றவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை நான் தடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். ஒருமனப்பட்டாலே நன்மை வர ஆரம்பிச்சு. அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, சங்கீதங்களின் புத்தகம் 133 1வது வசனம் 2வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அந்த வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்களேன். சங்கீதம் 133 1 2 வாசியுங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த ஒருமனப்பாடு வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனை மன ரம்மியமான வாழ்க்கை உங்களாலும் என்னாலும் வாழ முடியும். எத்தனை மேன்மையான அனுபவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வரைக்கும் எழுந்து நின்று பிரகாசிக்க முடியாமல் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க? கையில பெரிய ஆயுதமாக ஆண்டவருடைய நாமம் நம்முடைய கரங்களில் இருக்க ஆரம்பித்தாலும் கூட ஏன் பொல்லாத பிசாசனுடைய வல்லமைகளை ஜெயிக்க அவங்களால முடியல தெரியுமா? ஒரே ஒரு காரியம், கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடு காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எதிரிகளை மேற்கொள்கிறதை காட்டிலும் தன்னுடைய சொந்த சகோதரனோடு கூட அவர்கள் சண்டை பண்ண துவங்க ஆரம்பிக்கிறாங்க. எதிரிக்குரிய காரியங்கள் யாவற்றையும் மடங்கடிக்கிறதை காட்டிலும் தாம் கூட இருக்கக்கூடிய உடன் பங்காளிகள் உடன் ஊழியர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்களுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கொஞ்ச வருஷத்திற்கு முன்பதாக யூடியூப் சேனல்ல வந்திருக்கக்கூடிய அநேக விதமான செய்திகளில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் இன்னொரு செய்தியாளரை அந்த யூடியூப் சேனலை அப்படி தாக்கி பேசக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இவர் அவரை தாக்கி பேசுவார், அவர் இவரை தாக்கி பேசுவார். கீழே அதாவது அந்த கமெண்ட் பாக்ஸ் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஊழியங்கள் செய்தால் உங்கள் கிறிஸ்தவம் ஒரு நாளும் வளராதுன்னு சொல்லி தேவனை அறியாத மனிதன் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருப்பான். யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அதே நிலையில் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? ஒருமனப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எங்கோ நம்முடைய காரியங்கள் எல்லாம் பறந்து போக ஆரம்பிச்சிருக்கும். நம்ம கையில் ஆயுதம் இருக்கிறது, கர்த்தருடைய நாமம் என்கிற ஆயுதம். நம்முடைய கரங்களில் எல்லா
விதமான பொக்கிஷங்களை ஆண்டவராகிய தேவன் தந்து வைத்திருக்கிறார். எல்லா விதமான உடைமைகளும் நம்முடைய கரங்களிலே கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படுகிறது. என்றாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏன் உங்களாலும் என்னாலும் வெளியே போய் சொல்ல முடியல? மக்களால் இந்த வார்த்தைகளை ஏன் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை? ஒரே ஒரு காரணம்தான், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு மனப்பாடு இல்லை. அவர்கள் தேவனை அறியாதவர்கள், ஒண்ணுமே இல்லை, அவங்க கையில் ஒண்ணுமே இல்லை. என்றாலும் கூட அவர்கள் தங்களுடைய மதத்தை அவ்வளவு தீவிரமாய் பரப்புகிறதின் முகாந்திரம் என ஒற்றுமை, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் உனக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த ஒற்றுமைக்குரிய காரியம் இல்லாமல் போக ஆரம்பிக்கிறதுனால இத்தனை பெரிய சம்பத்துக்களை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே தர ஆரம்பித்தாலும் கூட அந்த வார்த்தைகளை சொன்னால் உங்களையும் என்னையும் மக்கள் ஏளனமாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிராம ஊழியத்துக்கு போகக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்க, டிராக்ஸை கொண்டு கொடுக்கக்கூடிய நேரத்தில் எத்தனை கிராமங்களிலே காணப்படக்கூடிய மக்கள் டிராக்ஸை ஆவலோடு கூட ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. உண்மையான செய்தியை கொண்டு வரீங்க, எந்த விதமான போலித்தனமான காரியமும் கிடையாது, எந்த விதமான பழுதான ஒரு நிலைகளும் அங்கே அறிவிக்கப்படுகிறது இல்லை. எத்தனையோ விதமான கம்பெனிகள்ல உங்களுடைய முதலீடுகள் யாவற்றையும் கொண்டு வந்து போடுங்க. அவங்க போலித்தனமாய் கவர்ச்சிகரமான திட்டங்கள் யாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து ஒரு வாரத்தில் நீங்கள் போடக்கூடிய 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாரத்தில் உங்களுக்கு வட்டியோடு கூட சேர்த்து உங்களுடைய முதலையும் நாங்கள் திருப்பி தர ஆரம்பித்து விடுவோம். எப்படிப்பட்ட வட்டி? 1 லட்சம் ரூபாய்க்கு 1,80,000 ரூபாயாக நாங்கள் திருப்பி தருவோம் ஒரே வாரத்தில். இந்த கவர்ச்சிகரமான திட்டங்களை பார்க்கக்கூடிய மக்கள் அந்த கம்பெனி ஏமாற்றக்கூடிய கம்பெனி என்று சொல்லி தெரிய ஆரம்பித்தாலும் கொண்டு போய் பணத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. பணத்தை போட்டு ஒரு வார காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் எல்லா விதமான மக்களும் இங்கும் அங்கும் அலைமோதக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். உண்மையான செய்தியை வைத்திருக்கக்கூடிய உங்களையும் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. போலியான செய்தியை பரப்பக்கூடிய மக்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறதன் காரணம் என்ன தெரியுமா? ஒருமனப்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒருமனப்பாட்டின் நிலைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. உண்டானால் உங்களாலும் என்னாலும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளை வல்லமையான விதத்தில் வெளிப்படுத்த முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இதுதான் நன்மை. சகோதரர்கள் ஒருமனப்பட்டு வாசம் படுகிறதான் நன்மை. சகோதரர்களுக்குள்ளாக காணப்படக்கூடிய பிணக்குகள் எல்லாம் மாற்றப்படுகிறதான் நன்மை. ஒருவர் மேல் ஒருவர் காணப்படக்கூடிய கசப்புகள், ஒருவர் மேல் ஒருவர் காணப்படக்கூடிய அநேக விதமான குறைவு காணக்கூடிய நிலைகள், இவைகள் எல்லாம் அப்புறமாக்கப்படக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு பெயர் தான் உண்மையான நன்மை என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த ஒருமனப்படக்கூடிய நிலைகள் என்றால் எந்த விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்யக்கூடியவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரரும் அவனுடைய குமாரர்களும் சகோதரர்களும் கத்மியேயும் அவன் குமாரரும் அவனுடைய குமாரரும் யூதாவின் குமாரரும் எனாதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரர்களாகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நிற்க துவங்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய விஷயத்தில், ஊழியம் பார்க்கக்கூடிய விஷயத்தில், ஊழியத்தினுடைய காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸில் நாம் கடந்து போகிறோம் என்று சொன்னால் அங்கே முதல் தேவை என்ன? ஒரு ஒருமனப்பாடு. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களும் முதல் காரியம் அவர்கள் தங்களுக்குள் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த தூத்துக்குடி பகுதியில் முத்து குளிக்கக்கூடிய ஒரு நிலைமையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த முத்து குளிக்கக்கூடியது யாரை கொண்டு போய் விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச்சனன்மார்களை கொண்டு போய் விடுவாங்களாம். ஏன்னா அவனுடைய அக்காவுடைய புருஷனையோ தங்கச்சியினுடைய புருஷனை தான் உள்ள கடலுக்குள் இறக்குகிறது வழக்கம். ஏன்னா ஒருவேளை கடலிலே காணப்படக்கூடிய அவன் மூச்சு திணறுகிறது என்று சொல்லி தன்னுடைய கயிறை இழுக்கக்கூடிய நேரத்தில் வேகமாக தூக்கணும். அப்படி தூக்காமல் பேசாமல் விட்டுலாம் வச்சுங்களேன், அந்த மனிதன் உள்ளேயே செத்து போயிடுவான். வேற யாரையாச்சும் கொண்டே உள்ள கொண்டு நம்ம இறக்குகிறது உண்டானால் இந்த மனிதன் தூக்க மாட்டான். ஏனென்றால் இவனுடைய மச்சனன் என்று சொன்னால், அதாவது மச்சான் சொன்னால் என்ன அர்த்தம்? அவனுடைய தங்கச்சியினுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். அவன் செத்து போகிறது உண்டானால் தங்கச்சியினுடைய வாழ்க்கை அது ஒன்றுமில்லாமல் மாற்றப்படும் என்பதற்காக இந்த மச்சனன்மார்களாகவே அவங்க கடந்து போய் முத்து குளிக்கிறதை பார்க்க முடியும். இதே மாதிரி தான் உறவோடு கூட அல்லது ஐக்கியத்தோடு கூட நீங்களும் நானும் இணைந்து பணியாற்ற ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை எழுப்பி கட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். சும்மா பிரசங்கத்தில் கர்த்தராகிய தேவனுடைய எழுப்புதல் வர வேண்டும் ஜெபிங்க இல்லை. கர்த்தருடைய நாமத்தினால் எல்லாரும் ஒருமனப்பட்டு நைட்டெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இந்த எழுப்புதலுக்குரிய ஆயத்தங்களை செய்யுங்கள் வராது. எழுப்புதலுக்குரிய வல்லமைகள் வர வேண்டும் என்பதற்காக ஃபாஸ்டிங் வராது. கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த ஃபாஸ்டிங்கோடு கூட முதல் காரியம் நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் மாற்றப்படுங்கள்.
கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய நீங்களும் நானும் முதல் நிலைகளிலே ஒருமனப்பாட்டின் வல்லமை பெற்ற மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். இந்த ஒருமனப்பாடு வர ஆரம்பிச்சாலே போதும், எதிரினுடைய சகல தானியங்களை தகர்த்து ஒழிக்க உங்களாலும் என்னாலும் ஆகிவிடும். என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனும் நானும் இணைந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறது உண்டான. அதனால தான் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்ல ஆரம்பிக்கிறது, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் சேர்ந்துட்டா 10,000 பேரை மடங்கடிப்பார்களாம். கர்த்தருடைய கணக்கு அது. இத்தனை பேர் நாம் ஒருமனப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனை சாத்தானுடைய அஸ்திராஜங்களை மடங்கடிக்க நம்மால் முடியும். இந்த ஒருமனப்பாடு நன்மை. நான் மெய்யாகவே பிரிந்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என் சகோதரனுக்கு நான் தீமையை உருவாக்குகிறேன். என் சகோதரனை நேசிக்காது இருக்கிறது உண்டானால் என் சகோதரனுக்கு விரோதமான தீமைகளை நான் உருவாக்குகிறேன். இனி நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறது எப்படி? ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், ஒருமனப்பாட்டின் நிலை ஊழியத்தின் காரியத்திலே காணப்படக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அவசியமானது, அத்தியாவசியமானது. நமக்குள் காணப்படக்கூடிய சண்டைகளையும் பிணக்குகளையும் முதல் காரியம் அப்புறமாக்கி போட்டு ஒருமனப்பாட்டின் நிலைகளோடு கூட நீங்களும் நானும் இணைந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறது உண்டானால் ஊழியத்தின் எல்லைகளிலே மகிமையான காரியங்களை செய்து முடிக்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, முக்கியமான ஒரு ஒருமனப்பாடு எதில் வரணுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 1:14 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்க துவங்கினார்கள். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கர்த்தராகிய தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அந்த காரியங்களை பெறும்படிக்காக எல்லாரோடும் அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. ஜெபத்திலையும் கூட ஒரு ஒருமனப்பாடு. தேவன் நம்முடைய ஐக்கியத்திற்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருப்பார். ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருப்பார். இந்த ஐக்கியத்தை கொண்டு நான் என்ன செய்ய போகின்றேன், இந்த ஐக்கியத்தை கொண்டு என்ன காரியத்தை நான் உருவாக்க வேண்டும், இவர்களை கொண்டு நான் என்னென்ன விஷயங்களை நான் செய்து முடிக்க வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு ஐக்கியங்களின் மேலும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த திட்டத்திலே காணப்படக்கூடிய தன்மைகளை பெறுகிறது எப்படி? ஒரே ஒரு வழிதான் உண்டு. எல்லா மக்களும் ஒருமனப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு எங்கள் ஐக்கியத்திற்கு என்ன திட்டத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும், எங்களுடைய வழிமுறைகளை பற்றி எங்களுக்கு நீர் கற்பித்து தர வேண்டும். அந்த சபை மாதிரி நாங்க இயங்க மாட்டோம், இந்த சபை மாதிரி நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகள் எப்படிப்பட்டவைகள், இவைகளை நீர் எங்களுக்கு கற்பித்து தர வேண்டும் என்று சொல்லி ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நமக்கு உண்டான ஒவ்வொரு வெளிப்பாடுகளை கர்த்தராகிய தேவன் நம்முடைய ஐக்கியத்தின் மேல் உருவாக்குகிறதை பார்க்க முடியும். இப்போ கொஞ்சம் யோசிங்க, நம்முடைய ஐக்கியத்தை பற்றி கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? யார்ட்டையாச்சும் கேட்டால் நமக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. நம்முடைய ஐக்கியத்தை பற்றி என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? பிரதராக போய் ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறார், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியுதுங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் வாடகை வருகிறோம், இந்த சபையை நாங்கள் க்ளீன் பண்ணுகின்றோம், துடைக்க ஆரம்பிக்கின்றோம், சேர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அடிக்க போட ஆரம்பிக்கிறோம், வருகின்றோம், உட்காருகின்றோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், எழுந்து போகின்றோம். சரிங்க, உங்களை குறித்து என்ன திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கார் தெரியல. இந்த ஐக்கியத்தை பற்றி கர்த்தர் என்ன வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார் தெரியல. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே இந்த ஒவ்வொரு திட்டத்தையும் வெளிப்பாடுகளையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் காரியம் நமக்குள் ஒரு ஒருமனம் வர வேண்டியது அவசியம். நான் எப்படி இயங்க ஆரம்பிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் இயக்கத்தின் ஊடாக போகணும். நான் ஒரு மாதிரி, நீங்க ஒரு மாதிரி இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த சபையினுடைய இயக்கம் இங்கும் அங்கும் சிதறி போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏதோ ஒரு வழிமுறைகளின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பிக்கிறோம். எனக்கு ஒரு திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், அவனுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், இவங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆளாளுக்கு நாம் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் நிலைவரமான காரியங்களை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நமக்கு என்கிற ஒரு திட்டத்தை கர்த்தராகிய தேவன் நமக்காக வைத்திருக்கின்றார். இது நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரே ஒரு வழிதான், எல்லா ஜனங்களும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தல ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவராகிய தேவன் முன்னுரைக்க ஆரம்பித்தார். பெந்தைகோஸ்தே என்கின்ற நாள் வரைக்கும் நீங்கள் என்னுடைய பாதத்தை விட்டு இங்கும் அங்கும் விலகி போகாமல் ஒருமனப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் ஒருமனப்படக்கூடிய நேரத்தில் உங்களை பற்றியதான திட்டங்களை நான் உங்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்த ஆரம்பிப்பேன். என்ன திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார்? அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளை விட்டு நீங்கள் வெளியே புறப்பட்டு வந்து எல்லா நகரங்களிலும் நாடுகளிலும் போய் என்னுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுங்கள்.
இத்தனை காலங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் போதும். இனி நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலத்தின் ஊடாக வருகிறோம். இந்த திட்டங்களை அவர்கள் பெறுகிறதற்கு அவர்கள் செய்த காரியத்தை பாருங்கள். எல்லா ஜனங்களும் மேல் வீட்டறையை அழைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தார்கள். நமக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை நான் பெறுகிறது எப்படி? இந்த திட்டத்திற்கு யார் தடையாய் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க? ஒரு மனப்பாட்டிலே இணைந்து வராதிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த திட்டத்தை பெறக்கூடிய விஷயத்தில் தடையாய் நிற்க ஆரம்பிக்கின்றார். அது சகோதரர்களுக்கு தீமையை நான் என்னை அறியாமல் உருவாக்குகின்றேன். எல்லாரும் ஒருமனப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னை பற்றியும் என் ஐக்கியத்தை பற்றியும் என்னுடைய அழைப்பை பற்றியுமான திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் அப்படியே வெளிப்படுத்தி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ராமநாதபுரத்திற்கு கடந்து போகக்கூடிய நேரத்தில் அண்ணன் பேசுகிறதுக்காக வந்தாங்க. உன்னுடைய ஊழியத்தை பற்றி என்னோடு கூட சொல்ல வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய சில பேர் அங்கே வந்திருந்தாங்க. உன்னுடைய ஊழியத்தை பற்றி நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. உன்னுடைய ஊழியம் அது ஒரு சபை ஊழியமா அப்படின்னு கேட்டாங்க. என்னை பார்த்து கேட்டாங்க. உடனே நான் அவரை பார்த்து சொன்னேன், இல்லை சபை ஊழியம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். சபை ஊழியம் மட்டும் இல்லாமல் இந்த ஊழியத்தினுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. உன்னுடைய ஐக்கியத்தில் வரக்கூடிய மக்களுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. நான் என்னுடைய அண்ணனை பார்த்து சொன்னேன், யாருமே என்னுடைய வார்த்தைகளின்படி வரமாட்டாங்கண்ணே. அவங்களுடைய இஷ்டத்தின்படி அவங்களுக்கு நேரம் கிடைச்சா வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. அவங்களுக்கு டைம் கிடைக்கிறது உண்டானால் வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க, பங்கு பெற மாட்டாங்க. இப்படி நான் சொல்லக்கூடிய நேரத்தில் சரியாக நீ சொல்ல ஆரம்பித்தாய். இனி அவர்களை கட்டி இழுக்கிறதை காட்டிலும் நீயாகவே தனித்து ஓடுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. எதுக்கு சொல்ல வருகின்றேன்? நம்முடைய ஐக்கியத்தை பற்றி ஒரு திட்டத்தை கற்று வைத்திருக்கிறார். இயங்கக்கூடிய வரைக்கும் நம்ம இயக்கத்தின் ஊடாக கொண்டு போகணும். ஒருவேளை அந்த இயக்கத்திலே ஐக்கியத்திலே காணப்படக்கூடிய மக்கள் ஒருமனப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐக்கியத்திற்காக என் ஜீவனை நான் இழந்து போயிடக்கூடாது. மோசே செஞ்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு தப்பை நான் பண்ணிடக்கூடாது. மோசே என்ன விதமான ஒரு பெரிய ஒரு தவறான காரியத்தை உருவாக்க ஆரம்பித்தார். எல்லா விதமான ஜனங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி மோசே என்கிற மனிதன் முறையிட ஆரம்பித்தான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் அழிக்கிறதை காட்டிலும் என்னுடைய பெயரை உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டுவிடும். ஒருவேளை கர்த்தராகிய தேவன் மோசையினுடைய வார்த்தையின்படி மோசையினுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. மக்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போய்ப்பாங்க, மோசே மட்டும் நரகத்தில் போயிருப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுக்குள் எழும்பி வரக்கூடிய நிலைகளுக்காகத்தான் கர்த்தராகிய தேவன் நம்மை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். இந்த ஒருமனப்பாடு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியம். யாரும் இந்த ஐக்கியத்திலே காணப்படக்கூடிய யாருக்கும் பகையாளிகள் கிடையாது. யாருக்கும் நமக்கு விரோதிகள் கிடையாது. யாருக்கும் விரோதமான காரியங்களை உருவாக்கக்கூடிய மக்கள் கிடையாது. இவர்களையே நேசிக்க உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை பெறுகிறது எப்படி? உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய தரிசனங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை அடைகிறது எப்படி அப்படின்னா, இந்த சபையிலே வரக்கூடிய எல்லா விதமான நிலைகளையும் கெடுக்கிறது யார் என்றால் ஒருமனப்படாதிருக்கக்கூடிய என் இருதயம். என்னுடைய இருதயத்தில் ஒருமனப்பட முடியலன்னு வச்சுங்களேன், சபைக்கு வரக்கூடிய நன்மைகளையே நான் கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் மறைவாக காணப்படக்கூடிய தீமை என்று கர்த்தர் எனக்கு சொல்லுகின்றார். நன்மை செய்யாதிருக்கக்கூடிய தன்மை என்னுடைய ஒருமனப்பாடு அற்ற ஒரு நிலைகளினாலே இங்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நான் தடுக்கின்றேன். இங்கு வரக்கூடிய நன்மையான விஷயங்களை நான் கெடுக்க ஆரம்பிக்கின்றேன். என்னால் இவர்களோடு கூட ஒத்துப்போக முடியல. ஆகவே இவர்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் என்னுடைய குறைபாடுகளின் நிமித்தம் கெட்டு போகக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறது பார்க்கிறேன். அதனாலதான் கர்த்தர் சொல்கின்றார், அந்தரங்கமான நிலைகளிலே நீயும் நானும் முதல் காரியம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உள்ள காணப்படக்கூடிய என் நிலைகள் என்னுடைய இடரக்கூடிய தன்மைகளினாலே என்னுடைய ஐக்கியத்திலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இழந்துடக்கூடாது. என் ஜனங்கள் வரக்கூடிய நன்மையான காரியங்களை விட்டுட்டு போயிடக்கூடாது. எந்த நன்மையான காரியங்களுக்காய் கர்த்தராகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் பெறக்கூடிய அளவிற்காக நான் என்னை கர்த்தருக்கு முன்பதாக தரை மட்டும் தாழ்த்தி என் குறைவுகளை நான் ஒத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக நான் வாழ்க்கையினுடைய நிலைகள் யாவற்றையும் பயன்படுத்த ஆசைப்படுகிறேன். இந்த நிலைகள் தான் அந்தரங்கமான நிலைகளிலே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். என்னுடைய குறைவு மற்றவனுக்கு இடங்களை தந்திரக்கூடாது. என்னுடைய குற்றம் மற்றவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இழக்கும்படியான காரியங்களை தந்திரக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் மற்றவனுக்கு வரக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு தடையாய் இருந்துவிடக்கூடாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், நான் என்னை எல்லா மக்களுக்காகவும் என்னை நான் தரை மட்டும் தாழ்த்த துவங்குகிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், எல்லா விதமான மக்களுக்காகவும் என்னையே நான் வெறுமையாக மாற்றும்படி நான் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கின்றேன்.
இந்த நிலைதான் அந்தரங்கத்திலே காணப்படக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி என்னுடைய செய்தியை நிறைவு பண்ணுகின்றேன். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கிறதையே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தராகிய தேவன் உன்னிடத்திலே கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில மூன்றாவது நன்மை என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் முன்பதாக நான் என்னை தரை மட்டும் தாழ்த்தக்கூடிய நிலைகள். என்னுடைய நிலைகளிலே என்னை அறியாத ஒரு மேன்மை பாராட்டக்கூடிய தன்மை உள்ளே மறைந்திருக்கிறதை பார்க்கிறேன். 4 பேருக்கு முன்னால் நான் போய் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னையே நான் மெச்சிக்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றேன். என்னால் எங்கே போய் விட்டாலும் பிரசங்கம் பண்ண முடியும், எங்கே போய் விட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க என்னால் முடியும். என்னை அறியாத ஒரு மன மேட்டிமை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், எல்லா விஷயத்திலும் தன்னையே தாழ்த்தின இயேசுவை போலவே நீங்களும் நானும் மாற்றமடைய வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்த்தப்பட ஆரம்பித்தால், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். முதல்ல ஆரம்ப நாட்களில் நான் கார் வாங்கின அந்த புதிது, அதாவது செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கின ஒரு புதிது. அந்த காரை இயக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு அறிமுகமான, எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர், அவரும் என்னுடைய காரில் பிரதர் நானும் அங்கே தான் வருகின்றேன், உங்கள் கூட நான் வரலாமா அப்படின்னு கேட்டார். சரின்னு சொல்லி நான் அவரை என்னுடைய காரில் ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய அந்த நேரம், ஸ்பீடாக நான் ஓட்டிகிட்டு வர்றேன். வரக்கூடிய நேரத்தில் திடீர்னு சொல்லி ஒரு சைக்கிளோ அல்லது ஒரு பைக்கோ இடையே அப்படி கிராஸ் பண்ணாங்க. உடனே அந்த காரில் வச்சிருக்கக்கூடிய ஆக்சிலேட்டரை கால்களை நான் எடுக்காமல் அப்படியே பிரேக் நான் அப்ளை பண்ண ஆரம்பித்த பொழுது கார் அப்படியே இந்த பக்கம் அப்படியே சைடாக ஒரு பக்கமாக இழுத்துக்கொண்டு போய் பக்கத்தில் போய் மோதுகிறதை போல் நிற்க ஆரம்பித்தது. அந்த சகோதரன் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி பிரேக் போடக்கூடாது பிரதர், நீங்கள் ஆக்சிலேட்டர் இருக்கக்கூடிய கால் எடுத்து தான் பிரேக் போட வேண்டும். நான் அவரை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு காரை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும், இந்த காரை உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா, அந்த காரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். கொஞ்சம் நேரம் அவருக்கு அப்புறம் பேசாமல் உட்காந்துருந்தார். கொஞ்சம் கியரை கொஞ்சம் சாஃப்டாக போடுங்க பிரதர், ரொம்ப ஒரு மாதிரி இழுத்து ஒரு மாதிரி போடுறீங்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களே, கொஞ்சம் நீங்கள் சாஃப்டான இந்த காரியங்கள் யாவற்றையும் ஹேண்டில் பண்ண வேண்டும். மீண்டும் அவரை பார்த்து நான் கேட்டேன், காரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டேன். கடைசியில் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு வரக்கூடிய அந்த சகோதரனை பார்த்து நான் கேட்டேன், ஆமாம் பிரதர் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீன்னு கேட்டேன். சென்னையில் பல்லவன் பஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் பிரதர்னு சொன்னார். ஐயோ அவ்வளோ பெரிய டிரைவரா நீங்கள் என்னுடைய காருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு எந்த விதமான காரியங்களையும் தெரியாதவரை போல உட்காந்துருக்கிறீங்களே, நான் பிரேக் போடக்கூடிய இடத்துல பார்த்து சொன்னீங்களே தவிர இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. இல்லை பரவாயில்ல, நீ எப்படி தான் ஓட்டிங்கன்னு சொல்லி பார்க்கும்படிக்காக அமைதியாக உட்கார ஆரம்பித்திருந்தேன். இந்த வார்த்தையை பற்றி பேசினார். கொஞ்சம் யோசிங்க, நமக்கு ஏதாகிலும் ஒரு நிலை தெரிய ஆரம்பிக்கிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு மனிதன் நமக்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் வாயும் உங்கள் கையும் அமைதியாக இருக்கவே இருக்காது. போய் அங்கே போய் நின்று எப்படி செய்கிற பாரு, ஒழுங்காக செய், அப்படி செய், இட்லி எப்படி அதாவது இந்த விரலை வச்சா நீ குத்தி பார்க்கணும், இந்த விரலை வச்சு தான் நீ குத்தி பார்க்கணும், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுகிறது வழக்கம். ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு காரியம், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது மனத்தாழ்மை நிறைந்த கர்த்தர். நியாயம் என்றால் அவருக்கு என்னன்னு தெரியும், நீதி என்றால் அவருக்கு என்ன என்று தெரியும். எல்லா உலகத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய கர்த்தராகிய தேவன் அவரை கொண்டு போய் நியாயாசனத்திலே கொண்டு போய் நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவரை பார்த்து அங்க இருக்கக்கூடிய மனிதன் கேட்கின்றார், சத்தியம் என்றால் என்னன்னு கேட்கிறான். யோசிச்சு பாருங்க, சத்தியம் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் பேசியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்களேன். ஒரு முறை கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய அந்த காலத்திற்கு முன்பதாக எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். எதையாகிலும் ஒரு வெளிப்பாடுகள் நீங்கள் பெறுகிறது உண்டானால் கர்த்தருடைய வசனத்திற்கு ஒத்ததாக இருக்கிறதா அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டும். வசனத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமில்லாத இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை நீங்களும் நானும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த வெளிப்பாடுகள் வந்தாலும் வசனத்தோடு கூட அது ஒத்து வருகிறதான்னு பார்க்க வேண்டும். ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி காத்திருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட சில வெளிப்பாடுகளை பற்றி பேச ஆரம்பித்தார். நமக்கு தான் கொஞ்சம் வந்துருமே, துடுக்கான ஒரு வார்த்தை வந்துருமே. அவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அடிப்படையில், ஆண்டவரே பேசுகிறது நீர் என்று சொன்னால் வசனத்திலே இந்த வார்த்தைகள் இருக்கிறதா இல்லையா என்கிறது எனக்கு நீ தெளிவாக சொல்லிவிட்டு பின்பு அந்த வார்த்தைகளை பற்றி தான் விளக்கங்களை பேச வேண்டும். உடனே கர்த்தர் பேசுகிறத நிறுத்திட்டார். பைபிள் எடுத்துட்டு வான்னு சொன்னார். பைபிளை எடுத்துக்கொண்டு போய் உட்கார்ந்தேன்.
நான் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை இப்பொழுது நான் சொல்லுகின்றேன், வாசித்து பார்த்து சொல்லி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் வரிசையாக இத்தனாவது அதிகாரம், இத்தனாவது வசனம், இத்தனாவது அதிகாரம், இத்தனை ஒன்றுனா திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு கத்தரிப்பா போதும் ஆண்டவரே, நீங்கள் சொல்லுகிறதெல்லாம் கத்தோட இல்லை நீ முழுசாக நம்ப வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் கொண்டு வந்து அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு இனி அடுத்தது 2வது வார்த்தைக்கு திரும்ப மறுபடியும் பைபிளை திருப்பம் சொல்ல, இல்லை ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாமல் கேட்டுட்டேன். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறது? எல்லா விஷயத்திலும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனத்தாழ்மை. இவ்வளவு விஷயத்தை பேசக்கூடிய கர்த்தர் வாய் திறவாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணத்தை நான் சொல்ல முடியும்? மனத்தாழ்மையை அல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? எல்லா விதமான காரியங்களையும் தெரிந்தவராக காணப்படக்கூடிய கர்த்தரே ஒன்றும் தெரியாதவரை போல தன்னை காண்பிக்கிறது உண்டானால் ஒன்றுமே தெரியாதிருக்கக்கூடிய நீயும் நானும் எதை பற்றி பேச முடியும்? ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நான் நீசன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். யோபு சொன்னார் பார்த்தீங்களா? அப்படித்தான் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். நானும் நீங்களும் ஆண்டவருக்கு முன்பதாக நின்று பேச நமக்கு எந்த விதத்திலும் நியாயம் உண்டு, எந்த விதத்திலே சக்தி உண்டு, எத்தனை விதமான காரியங்களை பற்றி கர்த்தரோடு கூட முறையிட உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் மனத்தாழ்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த தாழ்மை தான் நன்மையான காரியங்களை பிறப்பிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. தாழ்மையற்ற நிலை தர்க்கங்களை உருவாக்க ஆரம்பித்து விடும். மனத்தாழ்மையோ எல்லா விஷயங்களையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளை உனக்குள்ளும் எனக்குள்ளும் உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த தாழ்மை நிறைந்த வாழ்க்கை உன் வாழ்க்கையாக என் வாழ்க்கையாக மாற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உள்ளத்திலே உறைந்து கிடக்கும் அந்தரங்கமான நன்மை செய்யாதிருக்கக்கூடிய பாவங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை விட்டு கடந்து போகிறதை பார்க்க முடியும். இந்த தாழ்மையற்ற நிலைகளினால் நன்மை செய்யக்கூடிய அந்த சகலவிதமான சுபாவங்களும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி விலகி போகிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்க முடியும். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகின்றார், தாழ்மை நிறைந்த வாழ்க்கை வாழ பழகுங்கள். எல்லா விதமான காரியங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய நிலையோடு கூட அல்ல, ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக போய் நீங்கள் உட்காரும் பொழுது கற்றுக்கொள்ளக்கூடியவனைப் போல கர்த்தருக்கு முன்பதாக போய் நீங்கள் உட்கார வேண்டியது அவசியம். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்பதாக 4 பதிலை நீங்கள் பேசுகிறது உண்டானால் ஆண்டவராக தேவன் பேசக்கூடியவராய் அல்ல, பேசாமல் உட்கார்ந்துருவார். நீங்களும் நானும் கேட்க பழக ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனுடைய வெளிப்பாடுகளையும் நன்மைகளையும் தடையில்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். உள்ளத்தில் காணப்படக்கூடிய அந்தரங்கமான பாவம் என்ன? நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போகக்கூடிய பாவம். யார் யாரோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவனப்பட முடியவில்லை. உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். என் வேலைகளை விட்டுவிட்டு மற்றவருடைய வேலைகளிலே தடையீடு செய்யக்கூடிய மகா பெரிய அந்தரங்கமான குற்றம் என் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்று பாருங்கள். மனத்தாழ்மை அற்ற ஒரு நிலைகளினாலே நன்மையை இழந்து போகக்கூடிய மனிதனால் நான் காணப்படுகிறேனா என்று பாருங்கள். கர்த்தராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறதை போல நன்மை செய்யாதிருக்கக்கூடிய ஒவ்வொரு தன்மையும் பாவமாகவே நினைவிலே கொள்ளப்பட ஆரம்பிக்கிறது. என் வாழ்க்கையிலே நன்மை ஏதாகிலும் உண்டா? என் வாழ்க்கையிலே நன்மை வாசமாய் இல்லை என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் சொன்னதை போல நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை வாசமாய் இராதிருக்கக்கூடிய பகுதி எல்லாம் எங்கெங்கே இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து உங்கள் நிலைகளை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே அந்தரங்கமான வாழ்க்கையிலே காணப்படும் ஒவ்வொரு குற்றங்களிலே நின்று நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டு தேவனுக்கு உகந்த பலிகளாக மாற்றப்பட்டு தேவராஜ்யத்தில் நாம் சென்று பங்கடைய முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில் 3 நிலைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஒன்று, ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஒருமனப்பட முடியாதிருக்கக்கூடிய நிலை. என் வேலைகளை விட்டு மற்றவனுடைய வேலையிலே தலையீடு செய்யக்கூடிய மற்றும் ஒரு நிலை, மனத்தாழ்மையற்ற ஒரு நிலை. இவைகள் எல்லாம் அந்தரங்கமான பாவம் என்று அழைக்கப்படக்கூடிய நன்மை செய்யாதிருக்கக்கூடிய மனதை என் வாழ்க்கையிலே உருவாக்குகிறதாக கர்த்தருடைய வேதம் எனக்கு சொல்ல ஆரம்பித்தது. இதிலே ஏதாகிலும் ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால் கூட தேவராஜ்யத்திலே பிரவேசிக்க உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உள்ளத்தை திறந்து கர்த்தருக்கு நேராக என்னிலே காணப்படும் குற்றங்கள் எவை, குறைவுகள் எவை, அக்கிரமங்கள் எவை, பாவங்கள் எவை என்கிறதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாக இதோ நான்
நான் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. என் நிலைகளை பரிசுத்தப்படுத்தி என் நிலைகளை தூய்மையாக்கி தேவன் பிரியப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாத்திரமாய் வனையப்பட ஏற்ற கிருபைகளை நீர் எனக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பூரணமான மன நிலைகளை கர்த்தர் நீர் உருவாக்கி தருவீராக. உள்ளத்திலே உறைந்து கிடக்கும் நன்மை செய்யக்கூடாது என்கின்ற அந்தரங்கமான பாவ நிலைகளிலே நின்று நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். யார் யார் மேல் இன்னும் நான் கர்த்தாவை இவர்களை மன்னிக்க முடியாத உள்ள கசப்புகளை வைத்திருக்க ஆரம்பித்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய சகல நன்மைகளை நான் என் நிமித்தமாக இழந்து போகிறேன் ஆண்டவரே. இந்த நன்மைகளை கெடுக்கக்கூடிய இந்த சுபாவங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போக வேண்டும். சாத்தானுடைய கிரியைகளை தவிர்த்து மற்ற எல்லா ஜனங்களையும் நான் மனதார நேசிக்கத்தக்கதான மன பக்குவத்தை நீர் எனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய வேலைகளிலே திருப்தி அடையக்கூடிய ஒரு மனம், மற்றவருடைய வேலைகளிலே நான் குறுக்கீடு செய்யாதிருக்கக்கூடிய ஒரு தன்மை, மன தாழ்மையோடு கூட என் நிலைகள் யாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாய் அறிவிக்கக்கூடிய தன்மை, இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் ஒழிய அந்தரங்கத்திலே காணப்படக்கூடிய நன்மை செய்யாதிருக்கக்கூடிய பாவங்கள் என் வாழ்க்கையின் நிலைகளை விட்டு விலகி போகிறது இல்லை என்று நாங்கள் அறிந்து கொண்டோமே. இந்த வார்த்தைகளை கேட்டுமுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே அவர்கள் நிலைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் உருவாக்கி தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கடைசி கால எழுப்புதலிலே ஒவ்வொருவரும் பங்கு பெற்று கடைசி கால கர்த்தாவை மக்கு சோத்திரம் கிறிஸ்துவத்துக்குரிய வல்லமையான வாழ்க்கைகளின் ஊடாக கடந்து வர ஒவ்வொருவருக்கும் கர்த்தரின் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை வல்லமை ஆசீர்வாதம் பூர்ணமாய் விளங்கட்டும். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வார்த்தைகளிலே நிலைத்து நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.